ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்கியலட்சுமியில் வந்துட்டு என்ன ஈஸு வெக்கமான்னு சொல்லிட்டு ஒரு குரல், என்னடா ஒரு ஆனந்த கூக்குரலேன்னு பார்த்தா நம்ம எழில் வந்துட்டாருங்க. எப்படியோ ஒரு வேலை வந்துட்டாருப்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அதோட சரி பாட்டியோட முகத்தில் பொலிவை பார்க்கணுமே. டே நீ வந்துட்டியா, சரி இப்போ பாசமலையை மாறி மாறி பொழிஞ்சதெல்லாம் போதும்ப்பா, இப்போ நீ மாலையை மாற்றுப்பான்ட்டாங்க. அப்படியே மாலையை அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இவங்க மாற்றுறது என்ன, அவங்க பார்க்கறது என்ன, அடேங்கப்பா ஒரே ஒரு ரொமான்ஸாக போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம செலியன் ஒரு பக்கம் ஓடி ஆடி விழுந்து எல்லாத்தையும் செய்யறத பார்த்தோன்னே அடடேன்னு சொல்லிட்டு ஆச்சரியக்குரிய போட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? ஜெனியோட அப்பா தாங்க. அடடா நம்ம மருமகன் திருந்திட்டாயா மாறிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எழிலும் செலியனும் பார்த்து அப்படியே பாசமலையை பொழிஞ்சிட்டு இருக்க டைமில் திடீர்னு ஒரு கூக்குரல், என்னன்னு பார்க்குறீங்களா? ட்ரின்னு ஃபோனு தாங்க. அதுக்கப்புறம் எடுப்பா, இங்கிட்டு உங்கள் அப்பா அங்கிட்டு யாருப்பான்னு கேள்வி கேட்க, செலியன்னு தெரிஞ்சு தானே கால் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லி விஷயத்த சொல்கிறாங்க. என்ன விஷயமாப்பா எல்லாரும் போனீங்கன்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் அது கூட தெரியலையான்னு கேட்குறாங்க. இதை கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம அதாவது கோபி யாருக்கிட்ட ராதிகாட்ட போய் கேட்குறாங்க, ஏன் அப்பாவுக்கு பிறந்த நாள் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டா பாக்கியான்னு சொன்னேன். உங்கள்கிட்ட எதுக்கு அவங்க சொல்லணும்? உங்கள் அப்பா பிறந்த நாள் நீங்களே மறந்துட்டீங்க, உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்குன்னு அசிங்கமாக கழுவி ஊற்றுறாங்க. இவ்வளோ அசிங்கப்பட்டாலும் திறந்த மாட்டான் அந்த கோபி அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸாக டிப்டாப்பாக மேக்கப் போட்டு இவர் ஒரு பக்கம் கோயிலுக்கு கிளம்பி வந்து அம்மா அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து அவங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கவங்க கடுப்பாகி கடிச்சுக்கும் காண்டாமிருகமாக மாறிட்டாங்க. போதும் கூல்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அவங்கள கொண்டு வரதுக்குள்ள இவங்க படுற பாடு இருக்கு. ஐயோ அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுவும் பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, போங்க ஈரத்தில் நிற்க வேணா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்ல, எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நீ யாருடின்னு சொல்லி கேள்வி கேட்க, ஏய் நீ என் பையனே இல்லை, நீ யாருடான்னு சொல்லிட்டு தாத்தா கோவத்தில் கொந்தளிச்சிட்டாரு. சரி போதும் ஓகே